வணக்கம், நான் கைட் ஃப்ரம் UK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸஸை எப்படி ப்ரூன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான். இங்கே பாருங்கள், என்னோட ரோஸ் இது பூத்து முடிச்சிருச்சு. இது நம்ம என்ன பண்ணணும்னா டெட்ஹெட் பண்ணணும். நான் ப்ரூன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரூன் பண்ணதுனால இங்கே நிறைய ஃப்ரெஷ்ஷான புது கிளைகள் அதில் மொட்டுகள்லாம் நிறைய வச்சுருக்கு. வாங்க இந்த வீடியோல என்ன இருக்குன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு வேல்யூபிளான ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்க பேரு ஜான் நல்ல தம்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அவங்க என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லிடிலோட மல்டிபர்பஸ் காம்போஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களாம், அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பவுண்ட்லேண்ட் லிக்விட் ரோஸ் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதாகவும் கேட்டிருந்தாங்க. பர்சனலாக நீங்கள் மல்டிபர்பஸ் காம்போஸ்ட் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அதை கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் லிக்விட் ரோஸ் ஃபெர்டிலைசர் பர்சனல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் ரோஸ் பிளான்ட்ஸை சீக்கிரம் வீணடிச்சிடும். சடன் இம்மீடியட்டான ரிசல்ட் கொடுக்கும், ஆனால் லாங் டேர்முக்கு பிளான்ட்ஸ்க்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக ஹோஸ் மேன்யூர், ரொட்டன் மேன்யூர், அப்படி இல்லைன்னா சிக்கன் பேலட்ஸ் போன் மீல், ஃபிஷ் மீல், அந்த மாதிரி ஆர்கானிக் பேஸ்டு டைப்பான ஸ்லோ ரிலீஸிங் ஃபுட் தான் நான் என்னோட ரோஸ் பிளான்ட்ஸ்க்கெலாம் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட காய்கறியெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கதா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து கார்டனிங் பண்ணுங்கள், அதில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரோஸை ப்ரூன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரோஸை பற்றின விவரங்களை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ரோஸஸும் ஒவ்வொரு மந்த்ல பூக்கக்கூடியதா இருக்கும், ஒவ்வொரு தன்மையுடையதா இருக்கும். அதனால அதை ப்ரூன் பண்ணும் பொழுதும் நம்ம ரொம்பவே கவனமா ப்ரூன் பண்ணணும். என்கிட்ட ஒரு 20 வகையான ரோசஸ் இருக்கு. அதுல எல்லா வகையான ரோசஸும் இன்க்ளூடட் தான். அதாவது ராம்லிங் ரோஸ் இருக்கு, கிளைம்பிங் ரோஸ் இருக்கு, ஹைபிரிட் ட்ரீ வெரைட்டி ரோசஸ் இருக்கு, புஷ் ரோஸ் இருக்கு, கிளைம்பிங் ரோஸ் இருக்கு, பேட்டியோ, எல்லா விதமான ரோசஸும் வச்சிருக்கேன். ஆனா நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நான் ப்ரூனிங் பண்றது கிடையாது. இந்த ரோஸ் கிளைம்பிங் ரோஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல எனக்கு ஹெவியா பூ கொடுக்கும், மற்ற சீசன்ல அந்த அளவுக்கு எனக்கு பூ இருக்காது. அதாவது செகண்ட் சீசன் பூ எனக்கு கண்டிப்பா கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் டீ வெரைட்டியை சேர்ந்தது. அதாவது லாங் ஸ்டெம்ல ஒரு பூ பூக்கும். இதுவும் ஹைபிரிட் டீ. இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஃப்ளவரிங் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரூனிங் டெக்னிக்கையும் நான் மாற்றி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான ஒரு புஷ் ரோஸ். சேம் இது ரிப்பீட்டட் ஃப்ளவர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் பூத்து முடிச்ச உடனேயே அடுத்த சீசனுக்கு ஃப்ளவரிங்க்கு ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் அபேண்டடா பூக்கும், ஆனால் அடுத்தது கொஞ்சமாக தான் பூக்கும். இதுவும் எனக்கு ரிப்பீட்டட் ஃப்ளவர் கொடுக்கறது. இது எல்லாமே ஒரு ஹைபிரிட் டீ வெரைட்டியை சேர்ந்ததுனால இதுங்களெல்லாம் நான் ப்ரூன் பண்ணுற டெக்னிக் ஒரு மாதிரியாக இருக்கும். இது பேட்டியோ ரோஸ். இந்த பேட்டியோ ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் கொடுக்குற அளவுக்கு எனக்கு செகண்ட் சீசனில் கொடுக்காது. அதனால அதோட ப்ரூனிங் டெக்னிக்கை நான் மாற்றி தான் நான் பண்ணுவேன். நான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வாங்கி வச்சிருக்க ஒரு சின்ன வகையான ரோஸ். அப்ப அந்த மாதிரியான ரோசஸ் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நியூலி பிளான்டட் ரோஸ். இந்த ரோசஸ்க்கு நான் ஹெவி ப்ரூனிங் நான் கொடுக்க போறது கிடையாது. இது ராம்லர். இந்த ராம்லருக்கு ஒரு விதமான ப்ரூனிங் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ப்ரூனிங் நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு பூத்த ரோஸ்ல எக்ஸஸா நிறைய லீவ்ஸ் இருக்கு. அந்த லீவ்ஸை எல்லாம் நான் ரிமூவ் பண்றேன். எதனால நான் ரிமூவ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோஸோட நோக்கம் என்னவா இருக்கணும், ஒன்று ஃப்ளவரிங்கா இருக்கணும். அதாவது இப்போ ஃப்ளவர் கொடுக்குற பிளான்ஸா இருக்கும் பொழுது அதோட மெயின் ஃபோக்கஸ் ஃப்ளவரிங்ல தான் இருக்கணுமே தவிர க்ரோத்ல இருக்கக்கூடாது. அப்போ தேவையில்லாத எக்ஸஸான ஸ்டெம், லீவ்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரோஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளூம் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ப்ளூம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க அப்பவே நான் அடிக்கடி டெட்ஹெட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு ஹெல்தியான நிறைய பட்ஸ் வச்சிருக்கு. ஆனா அதே சமயம் உள்ளுக்குள்ளால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லீவ்ஸ், எக்ஸஸான லீவ்ஸ் இருக்கு. அந்த லீவ்ஸை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போறேன்.
அதாவது ஒரு ஸ்டெம்ல ஃப்ளவர் இல்லைன்னா அதை நான் செக் பண்ணி நான் கரெக்டா அதுவும் நான் ரிமூவ் பண்ண போறேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம போட்ட நியூட்ரிஷன் எல்லாமும் புது பட்டுக்கு போகுமே தவிர இந்த பழைய ஸ்டெம்மை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு போகக்கூடாது. இப்ப பாருங்க, இது அடியில இருக்கு, அதே சமயம் இதுல பட்டு கிடையாது, ஒரு மொட்டு எதுவுமே கிடையாது, ஒரே லீவ்ஸா கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளால ஏகப்பட்ட கிளைகள் உள்ள போய் ஒன்னோடு ஒண்ணு பிணைஞ்சி மத்தத பூக்க விடாம பண்ணுது. இது புதுசா வளர்ந்துகிட்டு இருக்கிற தண்டு. அதுல பாத்தீங்கன்னா மொட்டு அழகா வச்சு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பூ இல்லாம ஒரு காம்பு இருக்கு, அது வேஸ்ட். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஆனா இதை இப்ப ஹெவி ப்ரூனிங் கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்டில் ஃப்ளவரிங் சீசன்ல இருக்கிறதுனால நான் தொடர்ந்து அதை நான் கண்ட்ரோலான ப்ரூனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர இதுக்கு ஒரு ஹெவி ப்ரூனிங் நான் கொடுக்கல. இதை பாருங்க, இப்போவும் இதுவும் ஒரு இப்போ இதுல பாருங்க எவ்வளோ அரும்பு வச்சுக்கிட்டே இருக்குன்னு. உள்ளுக்குள்ள உள்ள லீவ்ஸ் எல்லாம் ஹெல்த்தியா அழகா வளர்ந்துகிட்டு இருக்கும். அதுங்க மோஸ்ட்லி சக்கஸா கூட இருக்கலாம். நான் சக்கஸை பத்தி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். இது பூத்து முடிச்சு ஹெல்த்தியா இருக்கிற லீவ்ஸ் அப்ப என்ன பண்ணுனா இதுல காய் காய்க்கிற மாதிரி ஒரு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வச்சிருச்சுன்னா இன்னும் நிறைய நியூட்ரிஷனை அந்த பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு புதுசா வளர்ற மொட்டுகள் உங்களுக்கு நிறைய பூ கொடுக்காது. அதனால நான் எல்லா விதமான தண்டுகளையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காம்புகளை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் உள்ளுக்குள்ளால ஏகப்பட்ட கிளைகள் உள்ள போய்கிட்டு இருக்கு. எனக்கு அதுவும் வேணாம். அப்படி இருந்துச்சுனாவும் என்னால அந்த பிளான்ட்ஸால ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வளர முடியாது. இப்போ இங்க பூத்து முடிச்சிருச்சு. இந்த பூ மொட்டை நான் டெட்ஹெட் பண்றேன். நான் டெட்ஹெட் பண்ணும்போது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில காம்போடையே நான் பண்றேன். ஏன்னா இது ஒரு பெரிய புஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த புஷ்ஷை இவ்வளவு பெருசு நான் விட ஆரம்பிச்சேன்னா மற்றதுக்கு நியூட்ரிஷன் இல்லாம அந்த தண்டுகளையே வளர வச்சுக்கிட்டு இருக்கும். அதனால நான் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரூனிங்லேயே என்னை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ப்ரூனிங் இருக்கு. அதாவது வின்டர்ல பண்ற ப்ரூனிங், அப்புறம் இந்த சம்மர்ல பூக்கும் போதே இன்பிட்வீன்ல பண்ற ப்ரூனிங். இங்க பாருங்க, இப்போ பூ பூத்துக்கிட்டு இருக்கு. அந்த பூக்கு பக்கத்திலேயே ஏகப்பட்ட மொட்டு இருக்கு. இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா அடி காம்போட பண்ணறதில்ல, அந்த ஜஸ்ட் மொட்டு பூத்து முடிச்ச மொட்டை மட்டும் நான் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம ரோஸை ப்ரூன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நியூட்ரிஷனும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் நிறையவே பூக்கும். இப்போ இந்த ரெட் ரோஸ்ல ஏகப்பட்ட இலை இருக்கு. இப்போ இந்த இலை எல்லாத்தையும் நான் ஒரு ஹெவி ப்ரூனிங் கொடுக்க போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒன்லி லீவ்ஸ் நாட் ஸ்டெம். நான் ஸ்டெம்மை எதையும் கட் பண்ண போறது கிடையாது. அந்த எக்ஸஸா உள்ள அவ்வளோ லீவ்ஸையும் நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட போகிறேன். என் தண்டு இருக்கட்டும், ஏன்னா இது இந்த டைமில் ஏகப்பட்ட மொட்டு வச்சிருக்கிறதுனால நான் இப்போ இதுக்கு ஹெவி ப்ரூனிங் நான் கொடுக்க போகிறது கிடையாது. எல்லா லீவ்ஸையும் ரிமூவ் பண்ணோன்னே இப்போ பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நிறைய பூ வச்சிருக்குன்னு. அதுக்கப்புறமுமே எவ்வளோ இலைகள் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். கொஞ்சமா இலையை வச்சுட்டு ப்ரூனிங் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த அளவு பூ பூக்கும். இப்போ எனக்கு ஹெவி ப்ளூம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ப்ளூம் கிடையாதுங்க, செகண்ட் ப்ளூமு. செகண்ட் ப்ளூம்லேயே நான் ஒரு நல்ல ப்ரூனிங், அதாவது எல்லா எக்ஸஸ் லீவ்ஸு உள்ள போற கிளை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணதுனால அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான நல்லா கொத்து கொத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கொத்து கொத்தான பூ கிடையாது, இண்டிவிஜுவலா காம்புல பூக்கிறது தான். எவ்வளோ நிறைய பூத்துருக்கு பாருங்க. அந்த இலைகளை என்னோட நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிசீஸ் இல்லாம இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் அப்பப்ப கவனமா ஏதாவது டிசீஸ் இந்த லீஃபா இருந்துச்சுன்னா நான் உடனே க்ளீன் பண்ணி, அதாவது க்ளீன் பண்ண அந்த கட்டரை வச்சு ஃபுல்லா அந்த லீவ்ஸ் அந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்படி பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு அடுத்தடுத்து டிசீஸ் வராமல் இருக்கும். இந்த பேட்டியோ ரோஸை கவனிச்சு பாருங்க, கீழேந்து ஒரு கிளை வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த கிளை இதுல மொக்கு எதுவுமே வராது. இது ஒரு யூஸ்லெஸ். இது பேர் தான் சக்கஸ். வி நீட் டு ரிமூவ் ஸ்ட்ரைட் அவே.
நான் உங்களுக்காக நான் விட்டு வச்சிருந்தேன், அதாவது வீடியோ எடுத்து போடுறதுக்காக நான் விட்டு வச்சிருந்தேன். இங்க பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்து வருது பாருங்க. இதுவே ஒரு நல்ல டார்க் ரெட் கலர்ல வளர்ந்து வரும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல மொட்டு இருக்கும். ஆனா பொதுவா பேட்டியோ ரோஸ்ல இந்த மாதிரி அடியிலேருந்து வந்துச்சுன்னா அது 100% சக்கஸ் தான். ஏன்னா என்கிட்ட ஒரு 3 பேட்டியோ ரோஸ் இருக்கு. 3லையுமே நான் வந்து திட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுங்களை எதுவுமே பூவோ எதுவோ கொடுக்காது, ஜஸ்ட் நியூட்ரிஷனை தான் எடுக்கும். இதை நீங்க அடியோட பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு அடுத்த சீசனுக்கு பூ ரெடி ஆயிடும். இங்க பாருங்க, இதுவும் வந்து இது பேட்டியோ ரோஸ்ங்கிறதுனால எனக்கு ஒரு சீசன்ல தான் பூ இருக்கும். இங்க ஏகப்பட்ட லீவ்ஸும் இருக்குது. இப்போ இந்த பர்பிள் ரோஸ் எவ்வளோ அழகா பூத்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் சீசன். இந்த ஃபர்ஸ்ட் சீசன் முடிச்சிச்சு, எல்லா பூவும் எனக்கு பூத்து முடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா, இந்த பர்பிள் ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் ஒரு ஹெவி ப்ரூனிங் கொடுக்க போறேன். ஏன்னா இந்த ரோஸை பத்தி எனக்கு தெரியும், இது ஒரு ரிப்பீட்டடா பூ கொடுக்கும். அதனால இதுல எல்லா ஸ்டெம், லீவ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண பிறகு இப்போ எனக்கு எவ்வளோ அழகா தளிர்த்து வருது. இந்த தளிர்த்து வந்ததுல எல்லாத்துலேயுமே எனக்கு மொட்டு இப்போ புதுசா வச்சிருக்கு. இது பிங்க் கலர் ரோஸ். நான் உங்களுக்கு இனிஷியல், அதாவது ஸ்டார்டிங் வீடியோவில் இதில் நின்று தான் நான் பேசியிருப்பேன் அந்த இன்ட்ரோவில். இப்போ பாருங்க, இது செகண்ட் ப்ரூனிங் கொடுத்ததுனால, ஃபர்ஸ்ட் ப்ரூனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ, இதுக்கு நான் ஹெவி ப்ரூனிங் கொடுத்தேன். ஏன்னா இது ஒரு புஷ் ரோஸ். இது நல்லா ஒரு ஹெவி ப்ரூனிங் கொடுக்கும் பொழுது எனக்கு செகண்ட் சீசனில் நிறைய பூக்கும். இங்கே எனக்கு எவ்வளோ நிறைய பூத்துருக்கு பார்த்தீங்களா. அதாவது ஒவ்வொரு பிளான்ட்லையும் நீங்கள் அதாவது 3ல் ஒரு பகுதியை கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணுவேன். அதாவது பாட் ஷேட்ல இருக்கும் பொழுது நான் லைட்டா கிளிப்பிங் தான் பண்ணி விடுவேனே தவிர 3ல் ஒரு பங்கு நான் கட் பண்றது கிடையாது. இதே நல்ல சன்லைட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா நான் 3ல் ஒரு பங்குக்கு கீழே கூட நான் கட் பண்ணுவேன். ஆனா ஒரு பாட் ஷேட்ல அதுக்கு இனஃப் சன்லைட் கிடைக்கல, அது வந்து நல்லா வளர்ந்து வரல, அதே நீங்க புதுசா வச்ச பிளான்ட்ஸ்ல நான் கண்டிப்பா ப்ரூனிங் நான் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கவே மாட்டேன். எந்த அளவுக்கு ப்ரூனிங் பண்றோமோ அந்த அளவுக்கு அதை கட்டி அதை ட்ரெயின் பண்றது முக்கியம். இப்போ இங்க பாருங்க, நான் எல்லா ரோசஸையும் நெருக்க கட்டி வச்சதுனால என்ன ஆனிச்சுன்னா, தண்டு நீட்டா வந்து மேல பம்பலா வந்து எனக்கு அழகா பூ கொடுத்துருக்கு. இதுதாங்க இந்த ரோஸோட ப்ரூனிங் டெக்னிக்ஸ். நான் இன்னும் வின்டர்ல எப்படி ப்ரூன் பண்றது அப்படின்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching. Next video la paakalam.